ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நைட்டு வந்து நம்ம வீட்டில் என்ன டின்னர் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் எல்லோரும் பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ரைஸ் வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி எல்லாமே நம்ம வந்து ரெடியாக வந்து கொதிச்சிட்ருக்கு. நம்ம வந்து கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்டுட்டு அது வந்து வெந்துட்டுருக்கிறப்பே நம்ம என்ன பண்ணிடணும், சைட் பை சைடாகவே எல்லா வேலையும் நான் வந்து முடிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன மாதிரி நீங்களும் எல்லா வேலையும் சைட் பை சைடாகவே செய்வீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இன்றைக்கி நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் வந்து தோசை ஊற்றிட்டு சிம்பிளாக ஒரு தோசை ஊற்றிட்டு நான் வந்து சட்னி அரைச்சிட்டு நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு தான் ஒரு மைண்ட் செட்டோடு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி ஃப்ரிட்ஜை போய் திறந்தா மாவு கம்மியாக இருக்குது. குவான்டிட்டி எல்லாருக்குமே வந்து தோசை ஊற்றுனா குவான்டிட்டி பத்தாது. சரின்ட்டு ஆஸ் யூஷுவலாக நான் வந்து ரைஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரின்ட்டு காலையில் வச்ச மீன் குழம்பு வேறு இருந்துச்சு. சரின்ட்டு அதை வச்சுட்டு நம்ம வந்து லைட்டாக வந்து ஒரு தயிர் கறி ரெசிபி நம்ம வந்து பண்ணிடலாம் கொஞ்சமாக அப்படின்ட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆனியன்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. இது தான் வந்து தயிர் கறிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் என்ன மாதிரி எப்படி செய்வீங்க தயிர் கறி அப்படிங்கிறத மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துருக்கிற தக்காளி, ஆனியன் எல்லாமே நம்ம வந்து வாஷ் பண்ணி நான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். தயிர் கறி எப்படி தாளிக்கணும் அப்படின்னா, ஆஸ் யூஷுவலாக ஆயில் சேர்த்துட்டு நான் வந்து கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வந்து அதை வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தயிர் சேர்க்க வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தான் நான் வந்து தயிர் கறி ரெசிபியை வந்து நான் வந்து செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்க, டிஃப்ரெண்ட்டாக செய்வீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நான் செஞ்சு பார்க்குறேன். அதுக்கப்புறம் சைட் பை சைடாகவே நான் வந்து ரைஸ் வெந்துட்டான்னு செக் பண்ணிகிட்டே செஞ்சேன். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து தயிர் கறிக்கு வந்து சைடிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தான் இன்றைக்கி வந்து நான் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு நான் வந்து கட் பண்ணிகிட்டே இருந்தேன். பாட்டு கேட்டுகிட்டே நான் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன் உருளைக்கிழங்கு. தயிர் கறிக்கு வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு சைட் டிஷ் அப்படின்னு பார்த்தா உருளைக்கிழங்கு தான் என்னை பொறுத்தளவு. உங்களை பொறுத்தளவு என்ன, இல்லை வேறு காம்பினேஷன் நீங்கள் சொல்கிறீங்கனாலும் சொல்லுங்கள். நான் அந்த மாதிரியே வந்து நான் வந்து இன்னொரு டைம் வந்து நான் செஞ்சு பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு